ஸோ ஹே எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் இருக்காங்க. ஸோ அரவிந்த் பத்தி சொல்லணும்னா அரவிந்த் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சீனியர் டிகியூ வாலண்டியர். அண்ட் இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போதுன்னா அரவிந்த் எப்படி டிகியூக்குள்ள வந்தாங்க அண்ட் டிகியூ எப்படி அரவிந்தோட கரியர் growth-க்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அண்ட் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாவே அரவிந்தோட டிகியூ ஜேர்னி பத்தி தான் இருக்க போகுது. ஸோ வாட்ச் த வீடியோ till the end. And if you are new to this channel, do subscribe to the channel and follow us on all the official channels that we dropping the link in the description box. And if you want to become member in this GOAT community, click the link in the description box and register and become a member in TQA. And yeah, before getting into the video, Aravind, thanks for coming to the show. And would you like to introduce something more about yourself to our viewers? Uh, yeah, bro. Thank you. Thank you so much for the introduction. Actually, really happy to be part of this event and associated with the TQA is more happier to be every time when we sync with every brothers and sisters of TQA. We learn as much from the TQA and also reflect in the society as was like how we are actually part of this social engineering concept. So first, I want to thank Ram, Vale, and Madhu, everyone who are associated with this event, because of them actually TK was grown up. I will explain more about how I am associated with it, but I wanted to be really thankful for every opportunity when I get from TK in every event. Yeah. அண்ணா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் டிகியூனா என்னண்ணா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டிக்யூவை பொறுத்த வரைக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்கில் பற்றி ஒரு ஐடியா இல்லை, அது என்னன்னே தெரியல, இல்லைன்னா அதை பற்றின ஒரு ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாரை ரைட்டான பர்சன் அப்ரோச் பண்ணுறது அண்ட் மோர் ஓவர் இவங்க வந்து கரெக்டாக நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எங்கே போய் யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்குறது அண்ட் இந்த ஸ்கில்லை நான் அப்ஸ்கில் பண்ணணும், இதுக்கு யார் ரைட் பர்சன். அப்புறம் ஒவ்வொரு புது ஸ்டெப் ஆஃப் கரியர் அசோசியேட் ஆகும்போது யாரை அப்ரோச் பண்ணணும், எங்கே போய் கைட் பண்ணணும், இவங்க தான் ரைட்டான பர்சனா, இல்லை ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் அண்ட் யார் கூடயோ கனெக்ட் ஆகி இவங்க நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா. அப்புறம் ஒரு சொசைட்டிக்குள்ளே நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் வெதர் ஐ கெட் அ ரைட் பிளாட்ஃபார்ம் டு டூ மை ரியல் இன்னர் செல்ஃப், அது வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. பட் இந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டிக்யூஏ ஹஸ் ஆல்ரெடி பேவ்டு த வே ஃபார். அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அதை செய்யலை. ஃபர்ஸ்ட் டைம் டிக்யூஏ ஹஸ் கம்ஸ் இன் பிக்சர். அதை எடுத்துகிட்டு வந்தது டிக்யூஏ தான். அதுதான் டிக்யூஏ வந்து ஒரு லாங் சஸ்டைண்டுக்கு இன்னும் எடுத்துகிட்டு போகும், அந்த ஒரு கிளியர் கட் ஐடியாஸ் அண்ட் அப்ரோச் ஃபார் மேக்கிங் த வே ஃபார் அவங்களோட தாட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் வே ஆஃப் டூயிங் இட். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த மாரல் வேல்யூஸை ஹோலிஸ்டிக் வேல எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு அவங்க கொண்டு போகுமே. ஆனா இப்போ வந்து நீங்க எல்லாம் வந்து ஆரம்பிக்க காலத்திலேயே இருந்திருக்கீங்க. டிகியூ ஆக்சுவலி எதுக்காண்டி பில்ட் பண்ணீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து? அண்ட் சொசைட்டில அப்படி என்ன ப்ராப்ளம் நீங்க பாத்தீங்க? அண்ட் டிகியூ மாதிரி இந்த கம்யூனிட்டியை வச்சு அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்றீங்களா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பிளான் வந்து என்ன இருந்துச்சுன்னா, அந்த காலேஜுக்குள்ளே நான், ராமு, வேலு, மது இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களோட ஐடியாஸ் வந்து மெயினாக வந்து எப்படி இருந்ததுன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை அடுத்து வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ்க்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும், அவங்களும் வந்து அப்ஸ்கில் ஆகணும். ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்தவங்க. காலேஜில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல் ஆஃப் இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் அவங்க ரூரல்லேருந்து வரும்போது அந்த இங்கிலீஷ் மோடு ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து சில பேருக்கு புரியாது. அதை எப்படி போய் அவங்க படித்து அதில் ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து காலேஜுக்குள்ளே வரதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். ஸோ அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை வந்து அடுத்தது சொல்லி தந்தோம்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் டு ஈஸிலி கிராஸ்ப் த அதாவது இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த லெவல் போகலாம். இதுக்கு வந்து என்ன நாங்கள் பிளான் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ட்ரைனிங் மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு ஜேர்னல்ஸ் கொடுத்து அதில் அவங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்க, அதில் வந்து ஒரு கேரக்டர் செஷன் மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் எதர் எனி ஆக்டர்ஸ் கைண்ட் ஆஃப் திங் அதை வந்து இங்கிலீஷில் அவங்க எப்படி ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அவங்களால பேச முடியுதா, அதில் ஏதாவது கரெக்ஷன் சொல்ல முடியுமா. அப்புறமா அடுத்து வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் வந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து அடுத்த வாரம் பேசுகிற மாதிரி இப்படி எவ்ரி வீக் நாங்கள் வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் மாடல்ஸ் ட்ரெயின் இந்த மாதிரி தான் வச்சோம். அதில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸ்டூடெண்ட் சைட்லையும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, நல்லா அவங்க வந்து புது புது வேர்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்து அதுக்கான மீனிங் பார்ப்பாங்க. அப்புறமா அவங்க கிளாஸ்லேயும் வந்து நல்ல இம்பாக்ட் இருந்தது, நல்லா படிக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்கன்ட்டு. ஸோ இதையே வந்து அடுத்தடுத்த செட் ஆஃப் ஜூனியர்ஸ்க்கு இன்னும் எடுக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக பண்ணது தான் அந்த காலேஜ்குள்ளே. we didn't make a plan like எங்களோட பிளான் வந்து லாங் சஸ்டைன்டு பிளான் எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. பட் நாங்கள் அந்தந்த குவார்ட்டர்ஸ் அண்ட் அந்தந்த இயருக்கு என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சு அடுத்தடுத்த இயருக்கு நாங்கள் பண்ணுவோம்.
ஸோ இந்த இயரில் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் அது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஈவெண்ட்டாக தான் இருக்குமே தவிர சேம் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்டும் அதாவது சேம் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் இருக்கும். சேம் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கோட கம்யூனிட்டி வச்சு தான் பண்ண முடியும். நாங்கள் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ஜென்ரலாக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் போயிட்டு என்னோட ஜூனியர்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ஒரு டீச்சர்ஸ்க்கோ ஒரு பேரண்ட்டோ வந்து சொல்கிற ஒரு விஷயங்களை வந்து ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் ஒரு கொலிகாவும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் வந்து சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸை கைட் பண்ணுறது. நாங்கள் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ஜென்ரலாக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் போயிட்டு என்னோட ஜூனியர்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ஒரு டீச்சர்ஸ்க்கோ ஒரு பேரண்ட்டோ வந்து சொல்கிற ஒரு விஷயங்களை வந்து ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் ஒரு கொலிகாவும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் வந்து சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸை கைட் பண்ணுறது. அவங்க ஒரு சீனியராக வரும்போது அடுத்த ஒரு ஜூனியர் அவங்க ஈஸியாக கைட் பண்ணிப்பாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா டிக்யூல வந்து எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸோட வாலண்டியரிங் ஒர்க் தான் அதிகமா இருக்கும். ம், ம். பட் அவங்க வந்து டிக்யூஐ ஒரு டூலா கன்சிடர் பண்ணி அவங்க எப்படி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அவங்களோட கரியர் growth-க்கு? இல்லைங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக டிக்வேயோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு எல்லாமே செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கும். பட் சில பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, டியூ டு ஷைனஸ்னாலும் ஒரு ஒரு செல்ஃப் டவுட் வந்து ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். என்னால் இந்த ஒரு ஸ்பீச்சையோ இல்லை ஒரு 10 பேர் முன்னாடியோ என்னால் வந்து பேச முடியுமா, அவங்க என்ன நினச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு ஃபியர் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு உள்ளாரையும் இன்னைக்கும். அது எல்லாருக்குமே ஒரு சில சர்டைன் பாயிண்ட்ல தான் அது ரியலைசேஷன் வரும். காலேஜ் போயிட்டு தெரியும். சில பேர் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போகும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களால் ரியலாகவே வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல பேச முடியாது. இந்த டீக்வேயை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களால வந்து எந்த ஒரு டாபிக்னாலும் என்ன ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்னாலும் வாலண்டியராக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பர்சனாக வந்து இன்வால்வ் ஆகிட்டு செய்ய முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்காது. சரி, ஒரு விஷயம் செய்யறதுக்கு என்னால் ஃபஸ்ட்டு தெரியுதோ தெரியலையோ பட் அட்லீஸ்ட் நான் கற்றுக்கிட்டு செய்வேன் அப்படின்ற ஒரு அப்ரோச்சை வந்து அவங்க பில்ட் பண்ணிடுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் இனிஷியலாக. தப்பாக இருந்தாலும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இனிஷியல் பாத்வே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, தப்பாக கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 செஷனுக்கு அப்புறம் அவங்களால கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங் ஆகிக்க முடியும். இது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக. வேற என்னென்ன அப்ரோச்சஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க சோட்டே சயின்டிஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வந்து ஒரு கிரியேஷனில் அடுத்து இன்னோவேஷனில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, ரியல் டைம் அப்ளிகேஷனில் பண்ணும்போது இன்னும் நாலேஜ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த ரியல் டைம் நாலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஐடியா பிளாட்ஃபார்ம் தான் இந்த சோட்டே சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம். இதுவும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கிரியேட் பண்ண வைக்கிறது. அதே மாதிரி சில இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லையும் வந்து காம்படிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது. அங்கே வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்கூல்லேயே ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது அது வந்து இன்னும் அவங்களுக்கு இன்னும் பூஸ்ட் பண்ணும். நான் வந்து இன்னும் நிறையா வந்து ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இன்னும் வின் பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புக் ரீடிங் நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து புக் ரீட் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் வந்து வேல்யூ ஆடட் அட்வான்டேஜ் தான். ஆனா வந்து இப்போ டிக்யூன்றது கிளப்பை வந்து உருவாக்கிட்டோம், அந்த கம்யூனிட்டியை உருவாக்கிட்டோம். we are more than 10 years in this market. ஆக்சுவலி வந்து இப்போ எதுக்கு பில்ட் பண்ணோமோ ஆக்சுவலி அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஆக்சுவலா சால்வ் பண்ணிட்டோமா எப்படி? இல்லைங்க. வந்து எப்படின்னா, இப்போ நிறையா எப்படி இருக்கு, ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் ஒவ்வொரு ரூரல் ஏரியாஸ்லையும். இவங்க இவங்க வந்து 1 இயர் 1 காஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலியமா ஒவ்வொரு சின்ன சின்ன ஈவெண்ட்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்தந்த ஏரியாஸ்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து அதில் என்ன செய்ய முடியும், எல்லாமே கிளியர் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது அது ஒரு மாஸ் ப்ரோக்ராமுங்க. நான் வந்து அந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட்குள்ளே வரல. நான் சின்னதாக வந்து இப்போ என்னோட வில்லேஜ் இருக்குது, என்னோட ஏரியாஸ் இருக்குன்னா, இதில் என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி இந்த இதுக்கு பெனிஃபிட்டாக என்னால் செய்ய முடியும். அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியோ அந்த காலேஜ் அந்த ஏரியாவில் இருக்கிற டிக்வி டீமோ எடுத்துக்கிட்டு அவங்க அப்படி அந்த ஏரியாவில் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து மாஸ் சப்ஜெக்ட். அந்த மாஸ் சப்ஜெக்ட்குள்ளே இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்டெப்பின் ஆகலை. பட் எனக்கு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டெப்பின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயிடலாம். எப்படின்னா, இவங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன டாட்ஸ் கனெக்டிங், அதாவது லைக் மைண்டட் பீப்புளாக வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிராஜுவல் ட்ரீ மாதிரி இருக்குது.
நாளைக்கு வந்து இன்னும் நிறைய பேர் அசோசியேட் ஆகிட்டு நிறையா வரும்போது நீங்கள் கேட்குற கொஷினுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கான இது தெரியும். பட் இப்போ இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ரீஜியனுக்குள்ளே அந்த ஜோனுக்குள்ளே என்ன வந்து ஆக்டிவிட்டி செய்ய முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு கரெக்டான விஷயங்களை எடுத்து பண்ணுறாங்க. அந்த டீமோட லீட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் மேனேஜரோட தாட் ப்ராசஸ் எடுத்து வச்சு என்னென்ன அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அண்ட் அசோசியேஷன் எதுவோ அதுக்குள்ளே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்மளுக்கு அந்த 1 இயர் 1 காஸ்ட் ப்ரோக்ராமும் இன்னும் நல்லா வந்து செய்யறதுக்கான டீம் வந்து நிறைய பேர் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. வாலண்டியராக வந்து இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் அசோசியேட் ஆகிட்டு இன்னும் நிறைய பண்ணும்போது நம்ம கேட்குற அந்த ரிசல்ட்ஸ்க்கான ஃப்ரூட்ஃபுல் கன்ஃபார்ம்டாக நம்மளுக்கு வந்து இருக்குங்க. உங்களுக்கு வந்து டிக்யூஏல ஒரு ஃபன்னான மூமெண்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் டிக்யூஏவால, இந்த மாதிரி ஒரு ஃபன்னான மூமெண்ட் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லைக் பண்ணேன், என்னால அது இன்னுமே மறக்க முடியல, இட் கேன் பி அன் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் இன் டிக்யூஐ அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? இல்லைங்க, நான் வந்து அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா எனக்கு வந்து ஜெனரலாகவே ஷைனஸ் இருக்கும். ஒரு பப்ளிக் ஃபோரமில் பேசுறதுக்கான ஷைனஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ண இடம் வந்து டிக்வே தான். ஏன்னா நிறையா பப்ளிக் ஃபோரமில் சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். பட் ஸ்டில் வந்து டியூ டு சைனஸ் நம்மளால் வந்து அந்த மைக் பிடிச்சி பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இவங்க என்ன நினச்சிருவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, யாராவது ட்ரோல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் மைண்ட்குள்ளே இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அதை பிரேக் பண்ண இடமே டிக்வே தான். எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச இடம் வந்து அந்த ஈவெண்ட்லாம் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிற இடமே ஃபஸ்ட்டு வந்து ராம் வந்து என்ன பண்ணாங்க, என்னை தான் பேச வச்சாங்க. அது தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் போய் பேசுங்க, அசோசியேட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும்போது ஓகே ஐ கேன் ஏபிள் டு டூ இட் டு லார்ஜர் ஃபோரம்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் கிடச்சி நானும் இன்வால்வ் ஆகிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் செய்யறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரேக் அவுட் ஆகிறேன். என்னோட ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு வரேன். அப்படி பண்ண கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு பிக் ஃபோரம்லையும் என்னால் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நான் பேசியிருக்கேன், ஒரு பெரிய ஈவெண்ட்டும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிள் பண்ணத இடம் வந்து டிக்வே. அதை ஃபன்னாக வந்து எப்படி மாற்றினாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் காலேஜில் ஏதாவது ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு மீட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணாங்க, பேச வச்சாங்க. உங்களோட ஐடியாஸ் என்ன, தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு 30 பேர் முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர். ஒருத்தர் இருந்தாலும் சரி, 30 பேர் இருந்தாலும், 300 பேர் இருந்தாலும் சொல்ல வர கருத்தை வந்து பயப்படாமல் தெளிவாக சொன்னீங்கன்னா உங்களோட ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகிடும். எந்த ஒரு ஸ்டேஜஸ்லையுமே அப்படிதான். ஒரு 1000 பேர் இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளோட ஐடியாஸில் கிளியராக இருந்தோம்னா நம்மளால சப்ஜெக்டிவாக பேச முடியும். ஸோ தைரியமாகவும் இருக்கணும். அப்படின்னா அதை பிரேக் அவுட் பண்ணுற செஷனுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கொடுத்த இடம் வந்து டிக்வே. ஸோ அந்த ஃபன் எலமெண்ட்டும் கூட அடிஷ்னலாக வந்து அப்பப்போ அசோசியேட் ஆகிடும். அந்த ஃபன்னுங்கிற பாட்டு எப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து சில இடங்களில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் பேசுங்க நாங்கள் லிசன் பண்ணுறோம், அந்த லிசனிங்கான இடம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் ஓகே இவங்க கேட்குறாங்க போல, நம்ம இன்னும் பேசணும் அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்து இது பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ பேச பேச அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு செஷன் எடுக்க வச்சாங்க. நீங்கள் போய் இந்த செஷன் எடுங்க காலேஜுக்குள்ளே ஜூனியர்ஸ்க்கு அப்படின்னாங்க. அந்த செஷன் எடுத்தோம். அப்புறமா வந்து ஒரு ஒர்க்கிங்க்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து எந்த ஒரு காலேஜ்லையும் ஒரு செமினார்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் போய் எடுங்க அப்படின்றாங்க. அதை எடுக்கும்போது ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா செமினார் எடுக்கணும்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர்டாக போகணும். ப்ளஸ் வந்து தைரியமாகவும் நம்ம வந்து செஷன் எடுக்கணுங்க. அப்படின்னா அந்த ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளை வந்து அவங்க பார்த்துருக்காங்க பேசுனதெல்லாம் வச்சு. ஸோ அப்படின்னா நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு சகஜமாக வருதுங்க. ஸோ அதுதான். நான் இப்போ உங்களோட கரியரை பத்தி கொஞ்சம் அப்படி பார்ப்போம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் எப்படி கிடைச்சது? ஆக்சுவலா நீங்க அதுக்காண்டி என்ன ஒர்க் பண்ணீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கிறதுக்காண்டி? என்னோட ஃபஸ்ட்டு ஜாப் வந்து காக்னிசன்ட்ல இருந்ததுங்க. காக்னிசன்ட்ல வந்து ஜாயின் பண்ண இயர் வந்து 2015. ஸோ அந்த 2015 வந்து த்ரூ எஸ்ஆர்எம் இன்டர்வியூலே ஆன் கேம்பஸ் இன்டர்வியூலே கிடைச்சது. ப்ரிப்பரேஷன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு சிஜிபிஎஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும். 75 to 80% எடுத்தீங்கன்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வித்தவுட் எனி அரியர்ஸ். ஸோ ஒன்ஸ் அது கோ த்ரூ பண்ணி ஒன்ஸ் யூ ஸ்டெப் ஆன் டு திஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸ் வித்தவுட் எனி அரியர்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி இன்டர்வியூ ப்ராசஸ். தென் அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் தே வில் ஆஸ்க் யூ சர்டன் கொஸ்டின் ரிலேட்டட் வித் எனக்கு வந்து அந்த ஆன் கேம்பஸ் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஜாவா, அப்புறம் ஸ்ப்ரிங் பூட்டு, அப்புறமா ஒரு சின்ன ஒரு மைக்ரோ சர்வீஸ் ரிலேட்டடில் இது மாதிரி வந்து நான் படிச்சுட்டு போயிருந்தேன் ஜென்ரலாக ப்ரிப்பரேஷன்ஸில். நான் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க எனக்கு டெஸ்டிமோனி அவங்க வச்சது பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. எனி ஆப்டிடியூட் டெஸ்ட் யூ நீட் டு பி கிளியர் அபவ் 80%.
ஏன்னா கட் ஆஃப்ஸ் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. மினிமம் கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா 70-80% மேலே தான் இருக்கும். வென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது கட் ஆஃபும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது 70-80% எடுத்திங்கன்னா தான் யூ ஆர் கோ ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டெக்னிக்கல் டிஸ்கஷன். நெக்ஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் டிஸ்கஷனில் எனக்கு வந்து கேட்டது வந்து அந்த ஆப்டிடியூடுமே பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா லைக் மோர் இன்டூ இந்த ஏஜிங் ரிலேட்டட் வெரிஸ், அதுக்கப்புறமா இந்த லென்த்து, அப்புறமா வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு மெயினாக வந்து இந்த ஆர்எஸ் அகர்வால் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே மெயினாக வந்து 70-80% இதை எடுத்துடலாம். எல்லா டாபிக்ஸுமே ரிலேட்டட் வித் குவான்டிடேட்டிவ் ரிலேட்டட். அதுக்கப்புறமா டெக்னிக்கல் டிஸ்கஷனில் வந்து நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனும் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் ரெஸ்யூம் என்ன பண்ணிடுவாங்க, 1.5 pages 2 pages முன்னால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்யூமை ஃபார்மேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன் கேம்பஸ் இன்டர்வியூலே என்னென்ன வந்து நம்மளுக்கு ஸ்கில்லை கரெக்டாக போடணும், அன்வான்டாக நம்ம வந்து மற்றவங்க போட்டிருக்காங்கன்ற அந்த ஸ்கில்லெல்லாம் ஆட் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூஸ் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடியாலஜி கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நான் கோ த்ரூ பண்ணணும்னா, கரெக்ட் ஓகே இந்த ஸ்கில் எனக்கு தெரிஞ்சால் மட்டும் அப்ளை பண்ணுவேன், இல்லைன்னா அந்த ரெஸ்யூமில் போடவே மாட்டேன். ரெண்டாவது அந்த ஸ்கில் பற்றினா என்னென்ன கொஷின்ஸ் இது முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்றத கோ த்ரூ பண்ணணும். ஒரு இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணுறோம்னாவே அதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ் அது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, அந்த கீக் ஃபார் கீக்ஸில் வந்து படிக்கணும். மற்றவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண செஷன்ஸ்லாம் அதில் போடுவாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகணும். அப்படி தான் நான் அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு போனேன். அதில் வந்து எனக்கு இன்டர்வியூவர் கேட்ட கொஷின் வந்து HTML ரிலேட்டடாக வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. அப்புறமா வந்து வேலிடேஷன்ஸ்லாம் வந்து ஒரு HTML-ல வந்து கோட் எழுத சொன்னாங்க. த்ரூ டெக்ஸ்ட் பாக்ஸ் ரிலேட்டட் எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க, எப்படி வேலிடேஷன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே நான் அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த ரவுண்டு கிளியர் ஆகிட்டு நெக்ஸ்ட் கோ ஃபார் டெக்னிக்கல் மேனேஜர் ரவுண்டு. தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் HR ரவுண்ட். அவங்க மெயினாக அந்த போய் காம்பன்சேஷனு வென் வில் பி ஜாயினிங் அந்த மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் ஒய் யூ ஆர் ஆக்சுவலி ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இந்த 3 ரீசனுக்கும் நீங்கள் வந்து நல்லா பேச தெரிஞ்சிங்கன்னா போதும் HR ரவுண்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளுக்கு முன்னாடியே பேசுறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடைக்கிற இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நல்லா கற்றுக்கிட்டு அதை க்ரோ பண்ணிட்டீங்கன்னா எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ கரெக்டான டைமில் வரும். அங்கே நீங்கள் வந்து பேசிட்டீங்கன்னாலே போதும். இப்போ புரியுதுங்களா? அந்த பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய எனக்கு இருந்ததுனால ஒரு பயம் இல்லாமல் அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு த்ரூ ஆன் கேம்பஸ் இன்டர்வியூலே செலக்ட் ஆகிட்டேன் காமர்ஸ். ஆனா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ்ல இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து எப்படி அவங்களோட பியர் குரூப்பை மேக் பண்ணணும்? இப்போ நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்ம 5 பேர்ல நம்ம ஆவரேஜா இருந்தோம்னா அந்த பியர் குரூப் வந்து நல்ல குரூப்பும்பாங்க. என்ன ஒரு ஓவரால். ஸோ அப்படி வந்து அந்த குரூப்பை எப்படி நம்ம சூஸ் பண்றது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்க? இல்லைங்க, அது வந்து எப்படி அமையும்னா ஜென்ரலாக லைக் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒருத்தவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா அசோசியேட் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா வந்து மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக ஒரு ஸ்டூடெண்ட்டால் அனலைஸ் பண்ணிட முடியும். அப்படின்றப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட அசோசியேட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. எப்படி படிக்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, அது டேரெக்டாக நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடாது. இப்போ ஹரி நல்லா படிக்கிறாங்க, ஹரி நல்லா செய்கிறாங்க அப்படின்ற எனக்கு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு நம்ம அவங்களோட கனெக்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவேன். எப்படிங்க இது படிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறது. அதுக்கு அவங்க சில ஐடியாஸ் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கிளாஸ்மேட்டாக இருந்தால் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக அவங்களோட வந்து இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஆஃப்டர் கிளாஸ் ஹவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறீங்க, நான் வந்து உங்களுக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன், உங்கள் நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அசோசியேட் ஆகிறீங்களோ அப்படிங்கிறது தான் ஒரு நம்ம சைட்லேருந்து ஒரு எஃபோர்ட் எடுக்கிறதுனால தான் ஆப்போசிட் சைட்லேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அசோசியேட் ஆகிட்டு அவங்களோட கேட்க 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 ஒரு நல்ல ஒரு பாண்ட் அவங்ககிட்ட கிரியேட் ஆகும். ஒவ்வொருத்தருமே வந்து அந்த லேர்னிங்குள்ளே வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் அவங்களோட சைட் ஆஃப் எஃபர்ட்லையும் இருக்குது. இப்போ எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இதை நான் கற்றுருக்கேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு பி ஷேர் வித் தெம் ஸோ தட் தே வில் ஆல்சோ இன்வால்வ் வித் டூ அண்ட் ஃப்ரோ கம்யூனிகேஷன் தான். அண்ணா நீங்க வந்து இப்போ கரண்ட்லி வால்மார்ட் வந்து கிராக் பண்ணீங்க. ஸோ வால்மார்ட்டை கிராக் பண்ணதுக்கு நீங்க என்ன ரிசோர்ஸஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அதை கிராக் பண்றதுக்கு? வால்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படின்னா, நான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேங்க வால்மார்ட்டுக்கு முன்னாடி. ஒரு 2-3 இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணேன். 2 வந்து ஆக்சுவலாக கிளியர் பண்ண முடியல. அது வந்து எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப வந்து ஆட்டோடெஸ்க்னு ஒரு கம்பெனி வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது இன்டர்வியூ ப்ராசஸே. ஒரு 4 ரவுண்ட் இருந்தது. அது வந்து எனக்கு ஒரு நல்ல லேர்னிங்காக இருந்தது அந்த ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூவே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணது வந்து ரியல் டைமில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க இன்டர்வியூ ப்ராசஸில். ஸோ ஆட்டோடெஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் மேனேஜர் ரவுண்டாகவே இருந்தது. ஜெனரலாக நம்ம கோடிங் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். இவங்க வந்து டெக்னிக்கல் மேனேஜர் ரவுண்டில் ஒரு 1.5 hour செஷன் வந்து த்ரூ வந்து நம்மளோட ஒர்க்லேயே
எப்படி ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சினாரியோ பேஸ்டு இன்டர்வியூஸ் தான் இருந்தது. அந்த கொஷின்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கை வந்து என்னென்ன கோர் அலைன்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே புதுசான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் நாங்கள். அதுக்கப்புறமா தான் செகண்ட் ரவுண்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டுங்கிறப்போ கொஞ்சம் லைட்டராக தான் இருக்கும், ஒரு ரவுண்டை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா. பட் செகண்ட் ரவுண்ட் எப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஹவர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் அதிகமாகி அவங்க ரியல் டைம் மெத்தட்ஸில் வந்து என்னென்ன ஃபுல்லாக, அதாவது கோர் லெவலில் எடுத்துகிட்டு போனாங்க இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸு. ஸோ அது என்னால் கிளியர் பண்ண முடியல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே நம்ம வந்து இன்னும் வந்து டிசைன் லெவல்லையும் ஆர்கிடெக்சர் லெவல்லையும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா கோ த்ரூ பண்ண ஆரம்பிச்சேன். இன்டர்வியூ நாட் ஓன்லி வித் வால்மார்ட், எனி கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்க அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மெத்தடாலஜி தான். ஒன்று, அந்த ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி கேட்குறாங்க, என்ன சப்ஜெக்டிவ்ஸில் இருக்குது, அந்த ரோல் என்ன, அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் ஆயிருக்கோமா, இதெல்லாம் பார்க்கணும். அப்படி அலைன் ஆயிருந்தோம்னாலும் என்ன கொஷின்ஸ் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமே தவிர பிளைண்டாக ஒரு இன்டர்வியூ போயிடக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணலான்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நிறையா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகாமல் இருந்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூவோட ஐடியாலஜிஸை வந்து எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன், ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறத படிப்பாங்க. ரொம்ப டெப்த்தாக அந்த டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டெப்த்தாக வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்டாக்கை வந்து நல்லா படிச்சுப்பாங்க. அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, இன்னொரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வரும், அதையும் எடுத்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அதோட நாலேஜை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மெயின் கம்பெனிக்கு போய் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுவாங்க. இது 2வது மெத்தடாலஜி. இதில் 2மே நம்ம பண்ணலாம். 2வது கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும், அது மூலிமா நாலேஜ் வச்சுட்டு கிளியர் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து லிங்க்டின், ஒரு கிளாஸ் டோரு, அப்புறமா வந்து கீக் ஃபார் கீக்ஸ், இந்த வெப்சைட்லாம் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்க்கலாம், இந்த இன்டர்வியூவில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த டாபிக்ஸை நம்ம எடுத்து வச்சு படிக்கணும். அவங்களும் போட்டிருப்பாங்க டீட்டெயிலாகவே, இந்த டாப்பிக்கில் இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கொஷின் என்னென்ன இது கேட்டிருக்காங்க, என்னென்ன நம்மளுக்கு தேவை வந்து அந்த கொஷினே தேவையில்லை, என்ன டாப்பிக்கில் கொஷின் கேட்டிருக்காங்க அது தெரிஞ்சால் போதும். அந்த டாபிக் எடுத்து வச்சு அப்படியே நம்ம கோ த்ரூ பண்ணுறது தான். அதுக்கப்புறமா அந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கோடிங்ஸ் இருக்குது, என்னென்ன ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது, அது நம்மளோட எஃபர்ட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி அட்டன் பண்ண ஃப்ரெஷர் கிட்ட கேட்கணும், போன வருஷம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, என்ன இன்டர்வியூஸ் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது இன்டர்வியூ ப்ராசஸ். கண்டிப்பாக அவங்க சீனியர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு முடியலனாலும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் கோ த்ரூ பண்ணுங்கள், ஐடியாஸ் கேளுங்க, அந்த இன்டர்வியூஸ் எப்படி கிளியர் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறமா போய் அட்டன் பண்ணுங்க. சும்மா பிளைண்டாக அட்டன் பண்ணுங்க. என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அப்படி? அதாங்க நான் சொன்ன மாதிரி கிளாஸ் டோர், கீக் ஃபார் கீக்ஸில் ரெகுலராகவே இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணவங்க வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்னே போடுவாங்க. கிளாஸ் டோரில் நிறைய ரிவ்யூஸே எழுதுவாங்க. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், இந்த இன்டர்வியூஸில் வந்து எனக்கு கிடைச்சது வந்து இந்த கொஷின்ஸ் தான். நீங்கள் வந்து இன்டர்வியூ ரிலேட்டட், அதாவது ஒரு கம்பெனி ஒன்று போகிறீங்கன்னா இன்டர்வியூ ரிலேட்டட் கொஷின்ஸ் அபவுட் அந்த கம்பெனி நேம் போட்டிங்கனாலே போதும். நிறையா லிங்க்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து கோ த்ரூ பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. அப்போ லிங்க்டின்ல போய் அதே கம்பெனி ரிலேட்டடாக இன்டர்வியூ, இப்போ ஒரு கம்பெனி வந்து கூகுள்னு வச்சுக்கோங்க, கூகுள் இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா யாரோ அட்டன் பண்ணவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நான் இதை அட்டன் பண்ணேன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக யாராவது அட்டன் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதை எடுத்து வச்சு பாருங்க, ஓ இதுதான் கேட்டிருக்காங்க இந்த டாபிக் ரிலேட்டடாக, அந்த டாப்பிக்கும் நம்மளோட ரோலுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க. அப்படின்னா அந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம. இப்போ நீங்க வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலையும் ஒர்க் பண்றீங்க. ஸோ இது ரெண்டுத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஷேர் பண்ணுங்க, இப்படி இருந்துச்சு அங்க உள்ள கல்ச்சரும் கம்பேரிங் வித் திஸ் கல்ச்சர், ப்ராடக்ட் பேஸ்ட் கல்ச்சர். சர்வீஸ் பேஸ்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கும்னா, நிறையா வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எப்படின்னா கிளைண்ட் வந்து யூஎஸ்ஓ யூகேவோ இருப்பாங்க, நம்ம இங்கே இருப்போம் ஆஃப் ஷோரில். கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஜென்ரலாக வந்து டாஸ்க் ஏதாவது அசைன் பண்ணாங்க, அந்த டாஸ்க் ரிலேட்டடாக அவங்களுக்கு அசோசியேட் ஆகிட்டு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இங்கே ஒரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அங்கேயும் மேனேஜர்ஸ் கொடுப்பாங்க, ரெகுலராக டாஸ்க் அசைன் ஆகும். எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் வந்து கிளைண்ட் அண்ட் நம்மளுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்கும். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பெனி போயிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எப்படி இருப்போம்னா ஓனர்ஷிப், நம்மளே ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். எவ்ரி டாஸ்க்குக்கும் ஓனர்ஷிப் நம்மளாக தான் இருப்போம், யாரும் நம்மளுக்கு கீழே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு டீம்லாம் இருக்கும், பட் ஓனர்ஷிப் வந்து நம்மளே தான் ஃபுல்லாக எல்லாமே செய்கிற மாதிரி, அந்த ஃபுல் ஓனர்ஷிப் செய்கிற மாதிரி இருக்கும். சர்வீஸில் வந்து ஃபுல் ஓனர்ஷிப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டீம் இருப்பாங்க, அந்த டீமில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக தான் நம்ம இருப்போம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் நம்மளே தான் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக அந்த ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட்டுக்கே மெயினாக
ஒரு டீம் இருக்காங்க, ப்ராடக்ட் டீம் இருக்காங்க, ப்ராடக்ட் இன்ஜினியரிங் டீம்னா அந்த ப்ராடக்ட் இன்ஜினியரிங் டீமில் நீங்கள் வந்து ஒரு மாடல் எடுத்துட்டீங்க, அந்த மாடலுக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு நீங்களே தான் நிறைய ஏரியாஸை நீங்கள் வந்து சப்ஜெக்ட் பண்ணி கற்றுக்க முடியும். ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க ஃபர்ஸ்ட் எதை டார்கெட் பண்ணணும்? நம்ம ஒரு சர்வீஸ் ஒரு மைண்ட் செட் வைக்கணும் ஃபர்ஸ்ட். அது எப்படி வைக்கிறது? நம்ம சர்வீஸ் பேஸ்ட் எவ்ரி கம்பெனிக்குள்ள போறதா இல்ல ப்ராடக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பேஸ்ட் நான் கம்பெனிக்குள்ள போகணும்னு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ப்ராடக்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நாலேஜ் இன்னும் அதை ட்ரை பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கோல் செட் பண்ணி பண்ண உங்களோட நாலேஜ் இன்னும் அதிகமாகும். நிறைய படிப்பீங்க, நிறைய கோத்ரூ பண்ணுவீங்க. அந்த ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸே வந்து உங்களுக்கு நிறைய ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுப்பீங்கன்னு வைங்களேன். ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனி கிளியர் பண்ணிட முடியாது எல்லாராலையும். அதுக்கு நிறைய சப்ஜெக்டிவ் லேர்னிங் வச்சிருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு கரியருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ப்ராடக்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ராடக்ட் அப்ரோச்சை வந்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ப்ராடக்ட் ட்ரை பண்ணிங்கனாலும் ரெஸ்யூமை போடுங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகலையா ரெஃபரல் தருங்க, ரெஃபரலில் ட்ரை பண்ணுங்க. வென் யூர் கண்டினியூஸ்லி ட்ரைங் ஃபார் சம்திங், நீங்கள் அந்த ப்ராசஸ்குள்ளே இருப்பீங்க. நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அட்லீஸ்ட் கற்றுக்கிட்டு தானே போவீங்க, சும்மா வந்து பிளைண்டாக அட்டன் பண்ணிட மாட்டீங்க. அந்த கற்றுக்கிறதே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா, யூ வாண்டட் டு பி ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் ப்ராடக்ட் இன்டர்வியூஸ். என்னென்ன ப்ராடக்ட் கம்பெனிஸ் இருக்குது லிஸ்ட் எடுங்க. அது நம்ம ஜோனுக்குள்ளே என்னென்ன இருக்குது, யார் யார் நல்ல கம்பெனி எது அப்படிங்கிறத விசாரிங்க. லிங்க்டின்ல அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேளுங்க, இந்த ரோல் அப்ளை பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு அப்ளை ஃபார் இட் அப்படின்னு மாதிரிலாம் கேளுங்க. நிறைய பேர் ஆன்சர் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் கிட்ட பேசுங்க. எங்கள் லிங்க்டின்லேயே நிறைய பேர் இப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த அப்ரோச்சை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க. யூ வில் கெட் சம் ஐடியா. நான் இப்போ வந்து அவங்க எப்படி வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், எப்படி அவங்க வந்து அவங்க டைமை வந்து மேனேஜ் பண்றது? அது பிகாஸ் மேனேஜிங் டைம் இஸ் எ ஸ்கில். ஆமாங்க. அது எப்படி பண்றது அது? இல்லைங்க, அது எப்படி நான் சொல்கிறேன்னா, லேர்னிங்க்கு சப்ஜெக்டிவ் டு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க எவ்ரிடே. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ரெகுலர் ஸ்டடீஸ் அண்ட் ஒர்க், நீங்கள் வந்து லேர்னிங்க்கு ஒரு சப்ஜெக்டிவ் ஹவர்ஸ் எவ்ரி டே 30 to 40 minutes அது சப்ஜெக்டிவ் டு லேர்னிங் வச்சுக்கோங்க. எனி ஒன் கைண்ட் ஆஃப் லேர்னிங், அந்த ஹவர்ஸ் குறிப்பிட்ட ஹவர்ஸ் ஃபுல் லேர்னிங் இருக்கணும். அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டே இருங்க ரெகுலராகவே. தட் வில் பிகம் இயர் வைஸில் மந்த்லி வைஸில் அது ஒரு பிக் அமௌண்ட் ஆஃப் ப்ராசஸில் இருக்கும் உங்களோட கரியர் பாத்தில். அதுக்கப்புறமா உங்களோட கோல் என்னன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக ஒர்க் பண்ணணும். லைக் இஃப் ஐ வாண்டட் டு பி கிளியர் ஃபார் சம்திங் லைக் அமேசான் ஆர் வால்மார்ட் இன்டர்வியூ ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கம்பெனி தட் யூ வாண்டட் டு பி பிளேஸ், அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக, ஏதாவது ஒன் ஸ்டெப்பாச்சும் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராசஸ்குள்ளாரையும் நீங்கள் இருக்கவே முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, பட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியும். ஆனா இவங்களுக்கு வந்து டிஎஸ்சின்ற அந்த டாபிக் எவ்வளவுக்குள்ள முக்கியம் இப்போ அவங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள போகணும்னு நினைச்சாங்கன்னா? கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு லேயர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் போகணும் அப்படின்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அது ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ்குள்ளே வந்து ஈஸியாக வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ண வைக்கிறதும் அந்த சப்ஜெக்ட் தான், எலிமினேட் பண்ண வைக்கிறதும் அந்த சப்ஜெக்ட் தான். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து பிளேஸ் ஆகணும் பெரிய பெரிய ப்ராடக்ட் கம்பெனியில் அப்படின்னா இந்த டிஎஸ்சிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய இந்த லீட் கோடு ப்ராக்டிஸ் எடுக்கணுங்க. லீட் கோடில் வந்து கோடு எழுதணும். அது ரிலேட்டடாக வந்து என்னென்ன லாஜிக்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மெத்தடாலஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எப்படி டைப் ஆஃப் கொஷின் வருது, என்ன கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். And with that, we are coming to the end of this video. Arvindana, thanks for coming to the show and sparing your valuable time with us. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. And if you want to become a member in TQI, given link in the description box and do register for it and become a member in T2I. And with that, we are ending and we will see you in another video.